வணக்கம். பக்தர்களுக்காக அவதாரம் எடுத்த மகான் சீரடி சாய்பாபா தன்னை வழிபடும் மக்களுக்காக நிகழ்த்தியிருக்கும் அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம். அவரது அற்புதங்கள் இன்றும் இப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. உங்களது வாழ்க்கையிலும் அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்துவார் என்பதை அறிய தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். மெய்சிலிர்க்க வைக்கும் அத்தகைய அனுபவங்களை சித்தர் திருவருள் செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். பாபாவுடைய அற்புதமான சக்திகளை ரொம்ப அமானுஷ்யங்கள் கலந்து ரொம்ப திகிலோடு அழகாக சொல்லிட்டு வந்தீங்க. திடீர்னு ஒரு சின்ன மிகப்பெரிய ஒரு திருப்பு மாதிரி ஒரு ட்விஸ்ட் வருது. ஒரு மக்களோடு மக்களாக இருந்த அந்த பாபா திடீர்னு ஒரு 4 வருஷம் காணாமல் போயிடுறாரு அப்படிங்கிறது சில காணாமல் போகிற பக்கம் மாதிரி அது ஒரு மர்மமாக கூட இருக்குது. இதை நீங்கள் தோண்டி துருவி ஆராய்ஞ்சு உங்களுடைய புத்தகங்கள்லாம் பதிவு செய்திருக்கீங்க. அந்த 4 ஆண்டுகளில் என்ன நடந்தது? பாபா அப்போ என்னவானார்? பாபா சீரடிக்கு முதல் தடவை வரும்போது அவருக்கு வயசு 16. 1854 வராரு. அந்த 6 மாதம் இருந்துட்டு அவருக்கு காணாமல் போயிடுறாரு. 1858 தான், அந்த 4 வருஷம் கழிச்சு தான் வராரு. சரி. இந்த 4 வருஷம் பாபா எங்கே போனார், என்ன செஞ்சார், சரி, யாரை சந்திச்சார், சரி, அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வாளர்கள் நிறைய திணறி பாருங்க. ஆனால் யாராலையும் குறிப்புகள் கண்டுபிடிக்க முடியல. சரி. சத்சரீரத்திலையும் அந்த குறிப்புகள் இல்லை. 4 வருஷம் காணாமல் போன பக்கமும் அது சத்சரீரத்திலும் இல்லை. சத்சரீரம் பாபாவுடைய நிறைய மறுபக்கங்களை சொல்லக்கூடிய பகுதிகள் கொண்டது அந்த சத்சரீரம். சரி. ஆனால் சத்சரீரத்திலையும் அந்த குறிப்புகள் இல்லை. ஆனால் அவர் நிறைய ஆன்மீக குறிப்புகள் அவர் வந்ததுக்கப்புறம் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, பாபா பெல்காம், அவுரங்காபாத், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவர் போய் நிறைய அங்குள்ள மலைகளில் தவம் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நடைபயணமாக போய் மலைகளில் தவம் சக்திகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு மலையில் மட்டும் அவர் 2 ஆண்டுகள் முழுமையான தவத்தில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு கிடைச்சிருக்கு. ஆமாம். சரி. 2வது அவர் அந்த தவநிலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய குரு வெங்குசா இருந்த அந்த சேலுவாடிக்கு போய் அந்த ஜீவசமாதியில் போய் இருந்து அவரை திருப்பி பார்த்தாருங்கிற மாதிரி ஒரு குறிப்புகள் இருக்கு. ஆமாம். இது அவர் வெங்குஷா இவருக்கு காட்சி கொடுக்குறாரு. ஆமாம். அது எப்படின்னாச்சா இவர் விரும்பி அந்த இடத்துக்கு போகிறாரு. நம்ம திருப்பி போய் நம்ம குருவை பார்க்கணும், அவர்கிட்ட நிறைய இன்னும் போதனைகள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி திருப்பி அங்கே போகிறாரு. அங்கே போய் தியானம் பண்ணுறாரு. அவர் போகும்போது அந்த இடம் ரொம்ப அழிஞ்சு போயிருந்த நிலைமையில தான் இருந்திருக்கு அவருடைய சமாதி. ஆமாம். சரி. இவர் அந்த கையில் அந்த குரு வெங்குசா கொடுத்த செங்கல் வச்சுருந்தார் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த செங்கல் மூலமாக தான் இவர் அந்த இடத்தெல்லாம் அடையாளம் காண்றார். அது துணை இருக்க இவருக்கு பலம். சரி. அதை திருப்பி அந்த குரு வெங்குசா இடத்தை இது பண்ணி அந்த இடத்துல தியானம் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் நீங்கள் நிறையா சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன நாடி வர்ற மக்களுக்கு நான் என்னென்ன செய்யணும், சரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வெங்குசா காட்சி கொடுக்குறாரு. சரி. வெங்குசா காட்சி கொடுத்து, நீ முதல்ல போன அந்த இடத்துக்கே போ. ஷீரடி அந்த வேப்ப மரத்துக்கே போ. சரி. அந்த வேப்ப மரத்தடியில் ஒரு நிலவரை மாதிரி இருக்கும். அங்கே ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சரி. அங்கே தான் நான் பூமிக்கு அடியில் அடியில் உள்ளுக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும். அதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வெங்குசா சொல்கிறாரு பாபா கிட்ட. அங்கே போய் பாரு, அங்கே இருக்கும். அதில் தான் நான் அந்த தீபமாக நான் இருக்கிறேன், உனக்கு வழிகாட்டுறேன். அங்கே உனக்கு சரி எல்லா இதுவும் பண்ணிட்டேன். நீ மக்களுக்கு தேவையான நிறைய செய்ய வேண்டியிருக்கு. சரி. இருந்து நல்ல அற்புதங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வெங்குசா வழிகாட்டுறாரு. சரி. அதை ஏற்றுக்கிட்டு தான் திருப்பி பாபா வாராரு. அப்போ அவருக்கு அந்த 4 வருடங்கள்ங்கிற மிகப்பெரிய ஆற்றல்கள் கிடைக்குது. அதாவது தவ ஆற்றலை மேம்படுத்திக்கிடுறாரு. சரி. யார் நல்லவங்க கெட்டவங்க அவங்களுக்கு எப்படி திருத்தணும், யாருக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன கொடுக்கணுங்கிற ஒரு ஆற்றல் அந்த 4 ஆண்டுகளில் தான் பாபாவுக்கு கிடைக்குது. சரி. குறிப்பாக தன்னுடைய குருநாதர்கிட்ட அவர் அந்த சக்தியை முழுமையாக வாங்கிடுறாரு. சரி. 4 வருஷம் அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே வர்றாரு. சரி.
வரும்போதும் ஒரு அற்புதத்தோடு தான் வராரு. ஒரு அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் நடத்தினார். ஓ, என்ன அதை சொல்லுங்கள். அதாவது பாபா என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து திருப்பி சீரடிக்கு போகணும். சரி. அப்போது நேரடியாக திருப்பி அப்படி போகிறதுக்கு பதிலாக ஒரு திருவிளையாடல் ஒன்று நடத்தி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. சரி. அப்போ அவர் இருந்த இடத்துக்கும் சீரடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கும் மேலே இருக்கும், தூரம் இருக்குது. ஆமாம். சரி. அப்போது தூப்கதே அப்படிங்கிற ஒரு கிராமம். ஓ, சரி. அந்த கிராமத்தில் வந்து சுற்றி அடர்ந்த வனப்பகுதி. அங்கே வந்து அந்த கிராம நிர்வாக அதிகாரியாக சாந்த் பாட்டீல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஒரு செல்வந்தர் இல்லையா? அந்த கிராமத்துக்கு நிர்வாக அதிகாரி. சரி. அந்த காலத்தில் நிர்வாக அதிகாரிகள் குதிரையில் தான் போவாங்க. ஓஹோ, ஆமாம், போக்குவரத்து. ஆமாம், போக்குவரத்து குதிரையில் தான் ஏறி போகிறது தான் வழக்கமாக இருந்தது. சரி. இவர் வந்து இந்த கிராமத்துக்கு நிர்வாக அதிகாரியாக விஓ மாதிரி இருந்ததுனால செல்வாக்குள்ளவர் அந்த கிராமத்தில். சரி. அவர்கிட்ட என்ன பண்ணாலும் அவர்கிட்ட வந்து நிறைய குதிரைகள் உண்டு. அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குதிரை வந்து பிஜிலின்னு சொல்லி ஒரு குதிரை. ஓ, ஒரு பெண் குதிரை. சரி. நல்ல வெள்ளை நேரத்தில் நல்லா கம்பீரமான குதிரை. சரி. அந்த குதிரையில் தான் அவர் வந்து வெளியிடங்களுக்கெல்லாம் போவார். ஒரு தடவை என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த துப்கதை கிராமத்திலேருந்து அந்த அவுரங்காபாத்துக்கு உயரதிகாரிகளை சந்தித்து பேசுகிறதுக்காக போகிறாரு. நிர்வாக ரீதியாக பேசிட்டு வரணும். சரி. அவுரங்காபாத் போயிட்டு திருப்பி வர்றாரு. தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கார் குதிரையில். சரி. ஒரு காட்டு பகுதியில் வரும்போது அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. உடனே குதிரையை வந்து பக்கத்தில் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு மரத்தடியில் இளைப்பாடுறாரு. ஆமாம், இளைப்பாரி அப்படியே தூங்கிடுறாரு லேசாக. ஓ, சரி. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி முழிச்சு பார்க்குறாரு, குதிரையை காணோம். ஓ, இவர் பிஜிலின்னு சொல்லி கதறாரு, குதிரை காணோம். நடுக்காட்டில் தவிக்கிறார். ஆமாம், தவிக்கிறாரு. சரி. அந்த குதிரையை வந்து ரொம்ப நல்ல ஜாதி குதிரைங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல விலை உயர்ந்த குதிரை. சரி. நல்லா போக்குவரத்துக்குள்ள குதிரை. இவருக்கு மனசு கேட்கல. சரி. கண் கலங்கி போய் தேடி அப்படியே சோகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. சரி. வந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு மரத்தடியில் பாபா உட்காந்துருக்காரு. ஓ, சாந்த் பாட்டீல் இங்கே வாங்க அப்படிங்கிறாரு. ஓ, பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அறிமுகமே இல்லை. சரி. அப்போ இவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே நம்மளை பேரை சொல்லி கூப்பிடுறது யாருன்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு இளைஞர். சரி. தாடி வச்சுட்டு தலைப்பாலாம் கட்டிக்கிட்டு அவர் இருக்கார். பார்த்த உடனே என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா பதில் சொல்லலை. சிரிச்சுக்கிட்டு, என்ன கண்ணீரும் கம்பளையுமா அப்படி வந்துக்கிட்டு இருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி. அப்போ அதுக்கு அந்த சாந்த் பாட்டீல் வந்து சொல்கிறார், இப்படி நான் வந்து குதிரையில் போய்கிட்டு இருந்தேன், என்னுடைய ஊர் இந்த ஊர்லேருந்து அவுரங்காபாத் போயிட்டு வரும்போது சரி இப்படி குதிரையை காணோம். சரி அப்படின்ட்டு, நான் குதிரையை கண்டுபிடிச்சி தரட்டுமா அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. சரி. கேட்ட உடனே இவருக்கு சாந்த் பாட்டீலுக்கு அந்த விஓவுக்கு ஒன்றும் ஓடலை. சரி. நம்ம காலகட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் தேடிட்டோம். சரி. இவர் எப்படி கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி அப்படியே அவரை பார்க்குறாரு, அந்த ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. உடனே பாபா சிரிச்சுக்கிட்டே, அந்த மேற்கு பகுதியில் ஒரு ஓடை இருக்குது சின்னதாக. சரி. அது பக்கத்தில் நிறைய புல் இருக்குது. பிஜிலி அதில் தான் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நீ பக்கத்தில் போய் நின்று கூப்பிடு வந்துடும் அப்படிங்கிறது. ஓ, சரி. இவரும் உடனே மேற்கு பக்கத்தில் ஓடுறாரு. பார்த்தா மணல் எட்டி பார்க்கும்போதே தெரியுது அங்கே நிற்குது அந்த பிஜிலி. அங்கே நின்று அந்த புல்களெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத. சரி. குரல் கொடுக்குறாரு, அந்த குதிரை ஓடி வருது. ஓடிந்துக்கிட்டு வந்த உடனே இவருக்கு, அப்போ நம்ம பார்த்தது வந்து மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கொண்டுறாரு. சரி. எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க, எப்படி உங்களுக்கு அப்படின்னோடனே ஒன்றும் சொல்லலை. சரி. பாபா சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குச்சி எடுக்கிறாரு. அதுக்கு வந்து வட மகாராஷ்டிராவில் சட்கான்னு சொல்கிறாங்க. சட்கா. சரி. அதை வந்து அப்படி ஒரு பாறையில் தட்டுறாரு. தட்டினா அதுலேருந்து தீ வருது. ஓ. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சுக்கான்னு சொல்கிற அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் அந்த பாபாட்ட இருக்குது. அந்த சுக்காவை எடுத்து பற்ற வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே, உனக்கு இப்போ திருப்தி தானே, சரி, நீ வேணால் ஒரு சுக்கா குடிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி. உடனே இந்த சாந்த் பாட்டீல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து பண்ணிவிட்டு,
இவ்வளோ பெரிய மகான் நம்ம பக்கத்தில் இருக்காரு, இவரை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஓ, அப்படி அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. சரி, இவரை காட்டில் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குதிரைக்கு மேலே ஏற்றி ஆசைப்படுறாரு. ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடும் வாங்க அப்படின்ட்டு, தூப்கதை கிராமத்தில் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. சரி, பாபாவும் சிரிச்சுக்கிட்டு சரி நான் வர்றேன் அப்படின்ட்டார். ஏன்னா அவருடைய திருவிளையாடலே அது அடுத்த தொடர்ச்சி வருது. ஆமாம். சரி, அப்போ வாங்க குதிரையில் யாருங்க போவோம் அப்படிங்காரு. நான் வந்து சுமையா இன்னொருத்தருக்கு இருக்கிறதுக்கு விரும்பவே மாட்டேன். அதிலும் குதிரைக்கு சுமையாக விரும்பல. சரி, நீ குதிரையில் போய்கிட்டு இருங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. ஓஹோ. அவரும் ஒருவேளை வரமாட்டாரோன்னு சொல்லி அவருக்கு சந்தேகம், சந்து பாட்டியலுக்கு. சரி, தட்டி கழிக்கிறதுக்காக இப்படி சொல்கிறாருன்ட்டு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும், நான் முன்னே போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்துருங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது 200 கிலோமீட்டர் தூரம்ன்றீங்க. இல்லை, பக்கத்தில் தான். பக்கத்தில். ரைட் ரைட். சரி, கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற தூரம். ஆனால் இவர் வந்துடுவேங்கிறார். ஓ, சரி. அதே மாதிரி இவர் குதிரையில் ஏறி போகிறாரு. சரி, போய் அவர் வீட்டு பக்கத்தில் இறங்குறாரு. வாசலில் பாபா நின்றுட்டு இருக்காரு. ஓ, இவரை அவர் வரவே. சரி, அவருக்கு திருப்பியும் ரொம்ப ஆச்சரியம். இவர் வந்து உண்மையிலே மிகப்பெரியமானு சொல்லி எல்லாத்தையும் சொந்த உறவினர்கள் வீட்டிலலாம் சொல்லி அவருக்கு நல்லா பண்ணி தனி அறை கொடுத்து அவரை ரொம்ப இது பண்ணி பணிவிடைகள்லாம் பண்ணி எல்லாரும் இது பண்ணுறாங்க. சரி, அங்கே கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி, அப்போ வந்து அந்த கிராம நிர்வாகியாக இருந்த சந்து பாட்டிலுடைய அக்கா மகனுக்கு வந்து திருமண ஏற்பாடு நடக்குது. ஓ, சரி. அப்போ திருமண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கும்போது மணமகள் யாருன்னு கேட்டிங்களா, சீரடி. ஓ, சரி. அந்த தூப்கதை கிராமத்துக்கும் சீரடிக்கும் 200 கிலோமீட்டர். ஓ, சரி சரி. அப்போ திருமணத்துக்கு போகணும். திருமண ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி. அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டியில் தான் போவாங்க. திரும்ப எல்லா சீர வரிசைகள்லாம் கொண்டுட்டு போவாங்க. எல்லாம் பணம் எல்லாம் போகும். ஆமாம், இவர் கிராம நிர்வாக அதிகாரிங்கிறதுனால ஒரு 12 மாட்டு வண்டி ரெடி பண்ணி பிரம்மாண்டமாக ஏற்பாடு. ஒவ்வொரு மாட்டு வண்டியில அந்த விளக்கு, அந்த அரிக்கன் லைட்டு விளக்கு என்னென்ன எல்லாம் போகும். ரைட். அப்போ நம்ம இந்த இவ்வளவு 200 கிலோமீட்டர் தூரம் போகிறோம்னா ஏதாவது வழிப்பறி திருடர்கள்லாம் நம்ம வந்து ஏதாவது பண்ணிடக்கூடாது. ஓ, அப்போ நிறைய. ஆமாம், செல்வங்கள் எல்லாம் கொண்டு போகிறோமே. சரி. அப்போ நம்மளுக்கு பாதுகாப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்துப்பட்டியில் நினைக்கிறாரு, பாபா இருக்கும்போது நமக்கு என்ன பயம், இவரை கூட்டிகிட்டு போயிடுவோம் பாபாவை நினைக்கிறாரு. ஒரு பாதுகாவலனா. ஆமாம், ஆக்கிக்கிறோம்னு சொல்லி. அப்போ பாபா நீங்கள் சீரடிக்கு வாங்க எங்கள் கூட, கல்யாணத்துக்கு நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு. சரி. பாபா உடனே சரின்றாரு. சரி சரி, நான் சீரடிக்கு வர்றேன் அப்படின்ட்டு மாட்டு வண்டியில் ஏறி சீரடிக்கு போகிறாங்க. ஓ, சரி. சீரடியில் போய் 2 நாளுக்கு அப்புறம் அந்த இதில் போய் இறங்குறாங்க. சீரடி புறநகரில் தான், சீரடியினுடைய வெளிப்பகுதியில் அந்த இடங்களில் தான் அந்த கண்டோபா ஆலயம் இருக்குது. ஓ, அது முன்னாடி அந்த மாட்டு வண்டிகள்லாம் அந்த நிறுத்துகிறாங்க. சரி. பாபா வந்து அந்த மாட்டு வண்டியிலேருந்து இறங்குறாரு. இறங்கும்போது அந்த கண்டோபா ஆலயத்தினுடைய பூசாரி, சரி, அவர் பேர் வந்து மகள் சாபாதின்னு பேர். ஓ, மகள் சாபாதி. அவர் வந்து பாபாவை பார்த்தினா, ஏன்னா அந்த ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த வேப்ப மரத்தடியில் பார்த்து 6 மாதம் இருந்துட்டு அப்புறமா போயிட்டார் போனவருங்கிறதுனால இவருக்கு அந்த பூசாரிங்கிறதுனால மகசாபாதிக்கு டக்குன்னு தெரிஞ்சு முகத்தோட்டத்தை வச்சு அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்த அந்த மகான் தானே இது அப்படின்னு சொல்லி யா சாயி சாயின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாரு. கூப்பிட்டுக்கிட்டே அன்பு மிகுதியால் அந்த மாதிரி அழைச்சிட்டே ஓடுறாரு. சரி. சாயின்னா அந்த வடமொழியில் கடவுள்னு அர்த்தம். ஓ, சரி. கடவுளே வாங்க வாங்க, யா சாயின்னு சொன்னால் கடவுளே வாங்க வாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஓ, அப்போ தான் அந்த சால்ட் பாட்டிலும் ஆச்சரியத்தில் பார்க்குறாரு, உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. பாபா எதுவுமே சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே ஒரு பாட்டில் இருந்துடுறாரு. கல்யாணம் நடக்குது. கல்யாணம்லாம் நடந்த சிறப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் சாந்து பாட்டிலும் அவருடைய உறவினர்களும் திருப்பியும் அவருடைய தூப்கதை கிராமத்துக்கு போகணும். அப்போது வந்து சாந்த் பாட்டில் கூப்பிடுறாரு, பாபா வாங்க நம்ம வேலைலாம் முடிஞ்சிட்டு நம்ம புறப்படுவோம் அப்படின்ட்டு. சரி. அப்போ மகள் சபை சொல்கிறாரு, நீங்கள் போகாதீங்க, ஓ, இங்கேயே தங்கிருங்க, சீரடியிலே இருந்துருங்க அப்படின்ட்டு. சரி. அந்த ஊர் மக்களும் சொல்கிறாங்க இங்கே இருங்க அப்படின்ட்டு. பாபாவும் அந்த நோக்கத்துக்கு தானே வந்திருக்காரு. பாபாவுடைய அவதார நோக்கமே அதுதான், சீரடி தான். சீரடியில் அந்த இதிலிருந்து அவர் அரசாட்சி செய்யணுங்கிறது தான் அவதார நோக்கம். சரி. அவர் சரி நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சாந்த் பாட்டில்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போங்க,
நான் நேரம் கிடைக்கும்போது வர்றேன், அங்கே இருந்து தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் கண்ணீர் மல்க விட்டுட்டு பிரியா விடைபெறுகிறார். பிரியா விடைபட்டு சந்த்பாட்டில் போயிடுறாரு. அப்போ பாபா இங்கே இருக்கணும். சரி. அப்போ சீரடியில் எங்கே இருக்கிறது அப்படி ஒரு கேள்வி வருது. சரி. அப்போ கேள்வி வரும்போது இவர் என்ன நினைக்கிறாரு, முதல்ல பாபா வந்து இந்த கந்தபா ஆலயம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது. சரி. அமைதியாகவும் இருக்குது, நல்ல நிழல் தரும் மரங்கள்லாம் இருக்குது. இந்த சோலைக்கு மத்தியில் இந்த கோயிலில் இருந்தால் நல்லா இருக்கும். சரி. நம்ம இங்கே இருந்துருவோமே அப்படின்னு சொல்லி மகள் சபாதிகிட்ட கேட்காரு, பூசாரிக்கிட்ட. அந்த கோயிலில் இருந்துக்கிட்டுறேன் அப்படின்னு. அந்த மகள் சபாதி பூசாரிக்கு வந்து அதை ஏற்றுக்கிட முடியல. ஏன்னா இவர் வந்து இஸ்லாமியராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அவரை எப்படி நம்ம வந்து கோயிலுக்குள்ளே உட்கார வச்சுட்டு போகிறதுன்னு ஒரு யோசனை வந்துடுது. அதனால் அவருன்னு சொல்கிறாரு, அதுக்கு நான் வந்து அனுமதிக்க மாட்டேன். சரி. அது வந்து ஐதீகத்தை மீறினதாகிடும். சரி. அதனால் நீங்கள் எங்கே இருந்தீங்களோ, முன்னாடி வேப்ப மரம் தடி இருந்தீங்களா, அங்கே போங்க, ஊருக்குள்ளே போயிருங்க. சரி. வேப்ப மரம் அங்கே போயிருங்க, இன்னொரு பகுதிக்கு போயிருங்க அப்படிங்கிறார். சரி. பாபாவும் உடனே சரின்ற பார்க்குறாரு. சரி, ஓகே, நல்லது, நான் அங்கே வேப்ப மரத்தடிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து வேப்ப மரத்தடியில் உட்காடுறாரு. எந்த இடத்துல உட்கார்ந்தாரோ அதே இடத்துல உட்காடுறாரு. திருப்பியும் கிராம மக்கள் அவரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. சரி. போகிறாங்க. இந்த திருப்பி அவரை பார்க்கும்போது ஒரு பிரகாசமாக இருக்குது, வேறு மாதிரி தேஜஸாக இருக்குது. ஆமாம், அந்த கிராம மக்களே அதை வேறு மாதிரி அனுபவிக்காங்க. அந்த உணர்வுகள்லாம் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. சரி. அப்போது நம்ம ஊருக்கு வந்து திருப்பி அந்த மகான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து உணவுகள்லாம் கொடுத்து அவரை பராமரிக்கிறாங்க. அவர் உணவு சாப்பிடுவார், ஏதாவது செய்வார், எப்படி போயிடுவார். அங்கே உள்ள தோட்டங்களுக்கு போவார், அந்த பக்கத்து ஊர்களுக்கு நடப்பார், திருப்பி வேறு வந்து உட்காந்துக்கிடுவார். சரி. இப்படி சில மாதங்கள் போச்சு. அந்த ஊரில் என்னதான் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. சரி. அதேமாதிரி ஊரில் உள்ள ஒரு சிலர் வந்து, நீங்கள் யார், எதுக்காக இந்த வேப்ப மரத்தடியில் இருக்கீங்க, சரி, அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாபா சொல்கிறார். ஒரு அது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. பாபாவும் சொன்னதாக சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் மேலே வந்து சாமி வந்து இந்த அருள்வாக்கு சொன்ன மாதிரி இந்த பூமிக்கு அடியில் அந்த வேப்ப மரத்தை அடியில் தோண்டி பாருங்க, அந்த வெங்கடேஷ் சொன்ன நிலவரை வரை இருக்கிறத காமிக்கிறதுக்கு சொல்லுவார். அப்போது கிராம மக்கள் சரின்னு சொல்லிட்டு அந்த வேப்ப மரத்தை அடியில் தோண்டுவாங்க. சரி. தோண்டுனா சில அடி தூரத்துலேயே ஒரு பெரிய அறை மாதிரி இருக்குது. சரி. கிராம மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி. மரத்தடியில் இப்படி ஒரு இது இருக்குதா அப்படின்னு சொல்லி உள்ளே திறந்து பார்க்குறாங்க, தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படி இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த அருள்வாக்கு வந்தவர் சொன்னார், 12 ஆண்டுகள் இந்த இடத்துல இவர் இருந்தார் அப்படின்ட்டு பாபாவை சுட்டி காட்டி. 12 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெங்குசாவோட 12 ஆண்டுகள் இவர் பாபா இருந்தாருங்கிறத அப்படி சொல்கிறாரு. ஆக்சுவலாக இருந்தது முதல்ல 6 மாதம் தான். வெங்குசாவோட இருந்த காலகட்டத்தை 12 ஆண்டுகள் அவர் இங்கே சொல்கிறார். சரி. அப்போது எல்லாருமே அப்போது மகான்கள் இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சீரடி மக்களுக்கு புரிஞ்சுக்கிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகான் அவதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சரி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் அவருக்கு நம்பிக்கை வருது. முதல்ல வந்து அந்த கிராம மக்களுடைய நோய்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவர் வந்து பாபா தீர்த்து வைக்கிறார். மூலிகைகள் மருந்து கொடுக்குறாரு. கஷ்டப்பட்டவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வதிச்சு சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்கிறது. ஒரு தொழுநோயாளியே முழுமையாக குணப்படுத்துறாரு. முதல் வந்த சில நாட்கள்லேயே நிறைய அற்புதங்கள். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே சீரடி மக்களுக்கு ரொம்ப பிரமிப்பு. அவங்க வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, பக்கத்து ஊர்களுக்கு பரவுது, பக்கத்து மாவட்டங்களுக்கு பரவுது. இப்படியே பாபாவுடைய புகழ் பரவி 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 அலையாக மக்கள் அலையாக வராங்க. அந்த வேப்ப மரத்தடியில் அவர் அமர்ந்த இடமே வந்து ஒரு மிகப்பெரிய இடமா, ஒரு புனித தலமாக மாறுது. சரி. அந்த இடம் வந்து மக்கள் வர்றாங்க.
அந்த இடத்த இப்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பவும் அதை சீரடியில் பாதுகாத்து வைக்கிறாங்க, வச்சிருக்காங்க. அந்த வேப்ப மரம் இருக்குது. அதில் ஏதோ விசேஷ சக்திகள் என்ன இருக்குது அந்த வேப்ப மரத்தடியில்? அதாவது பாபா வந்து எப்போ வந்து அந்த மரத்தடியில் உட்கார்ந்தாரோ அந்த உட்கார்ந்த நாட்கள்ல இருந்தே அந்த வேப்ப இலைகள் வந்து கசப்பு தன்மையே போயிடுச்சு. ஓ, வேப்ப இலை வந்து கீழே விழுந்து அது யாராவது எடுத்து சாப்பிட்டாங்கன்னா, இல்லைன்னா எடுத்து முறித்து அந்த பல்குச்சியை வச்சு பல் துளக்குனாங்கன்னா இனிப்பு தன்மையை தான் உணர்ந்தாங்க. ஓஹோ, வந்த பிறகு ஒரு பாபா அந்த மரத்தடியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அது வந்து அந்த மரமே மாறின மாதிரி புனிதமாக மாறிடுச்சு. அதப்போ எல்லாருமே அந்த மரத்தையே சுற்றி வர ஆரம்பித்தாங்க. சரி, அது வந்து பாபா நிகழ்த்தின ஒரு பெரிய அற்புதம். பாபாவுடைய குரு இருந்த இடம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேரே குருஸ்தான் அப்படின்னு பேர். இப்பவும் அதை வந்து குருஸ்தான் தான் சொல்லி அழைக்கிறாங்க. சரி, இப்பவும் வந்து அந்த வேப்ப மரத்திலிருந்து விழுகிற வேப்ப இலையை வந்து ஒரு பெரிய பிரசாதமாக, ஒரு பொக்கிஷமாக மக்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்பவும் சீரடி தலத்துக்கு போகிறவங்க அந்த பாபா அமர்ந்த இடத்துல உள்ள இந்த வேப்ப மரத்துல இருந்து ஒரு இலை கிடைச்சா நமக்கு போதும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த ஒரு இலை விழுந்துடாதா பல நாள்லயே காத்திருப்பாங்க. சுற்றி வருவாங்க. அந்த மரத்தையே சுற்றி வந்து எடுத்துகிட்டு வர்றதனுடைய நோக்கம் இதுதான். பாபாவுடைய பரிபூரணமான அருள், ஆற்றல், சக்தி எல்லாமே அந்த மரத்தோட இரண்டரை கலந்துருக்கு. அதனால தான் அது வந்து அந்த குருஸ்தானில் வந்து வழிபடுறது வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, அதில் தியானம் பண்ணுறது இன்னும் முக்கியமானது. இலை கிடைச்சதுன்னா அது பரிபூரணமாக, அது சச்சரியத்துலேயும் இதுலேயுமே அப்படி இல்லை. ஆனால் நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை, அந்த ஆற்றல் நமக்கு இருக்கும். பாபா நம்மோட வருவார், நம்ம கூட வீட்டில் இருப்பார். பாபா காட்டின அந்த மகத்துவம் ஏற்படுத்தின அந்த வேப்பிலை வந்து நமக்கும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாகவே மக்கள்கிட்ட, சீரடி பக்தர்கள்ட்ட பரவி இருக்குது. உங்களுடைய ஆய்வுகளில் நீங்கள் வந்து பாபா பாத்ரிங்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற பாத்ரிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்ல வரீங்க. சில குறிப்புகளில் அது இல்லாமல் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. அது என்ன அறிவிப்பு? அதோடைய அந்த பிறந்த இடத்தை பற்றி குறிப்பாக சொல்லியிருக்காங்களா அந்த அறிவிப்பில்? ஆமாம், அதாவது இந்த பாத்ரிங்கிற கிராமம் வந்து எங்கே இருக்குன்னா, மகாராஷ்டிராவில் வந்து பர்பானிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்குது. சரி, அது வந்து சீரடியிலேருந்து ரொம்ப தூரத்தில் உள்ளது. அந்த பாத்ரி கிராமத்தில் தான் அவர் அவதாரம் நிகழ்ந்ததாக வந்து சொல்லியிருக்கிறதுனால சரி, நிறைய ஆய்வாளர்கள் வந்து அங்கே போனாங்க. எல்லா ஆய்வாளர்களுமே அந்த பாத்ரி கிராமத்தில் தான் பிறந்தார் அப்படிங்கிறத ஒத்துக்கிடுறாங்க. ஓஹோ, ஆய்வு பண்ணி. சரி, இன்னும் சில ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட இடத்த கண்டே பிடிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் தான் அவர் பிறந்திருப்பார் அப்படின்னு ஒரு அடையாளம் காட்டுறாரு. ஓஹோ, அப்படி காமிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தங்களுடைய ஆய்வில் வந்து இவர் வந்து பிராமணராக பிறந்தார், பிராமண குடும்பத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களால அதற்கான ஆதாரத்தை காட்ட முடியல. சரி, சொன்னது தான். சரி, சரி, அந்த எந்த இடத்துல இந்த வீட்டில் தான் பிறந்தாருங்கிறத மட்டும் ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்கி அதில் வந்து அவதார பூமி அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு சீரடி சாய்பாபாவுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. ஆமாம், அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து யாத்திரை போகிறாங்க, பாத யாத்திரை மாதிரி. பாத்திரிக்கும் போயிட்டு வர்றாங்க. பாத்திரிக்கு நிறைய பேர் போகிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிறைய பேர். நீங்கள் சொல்கிற ஷீரடிக்கும் இந்த பாத்திரிக்கும் எவ்வளோ தூரம்? அது வந்து 2 மாவட்டத்தை கடந்து போக வேண்டியது. ஓஹோ, 2 மாவட்டம். ஆமாம், நிறைய தூரம். அப்படிங்கும்போது பாத்திரியை வந்து அவருடைய அவதார தலமாக நினச்சி நிறைய பேர் வந்து அங்கே வந்து யாத்திரையாக போய் கும்பிடுறது ஒரு வழக்கமும் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்களில் இப்போ அறுபடை வீடுகளுக்கு யாத்திரை போகிற மாதிரி அந்த பாத்திரிக்கு போகிறாங்க. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து அரசு தரப்பில் இதை வந்து யாருமே ஏற்றுக்கிடலை. ஓஹோ, முதல்ல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது, இது எப்படி இருந்துச்சு. ஆனால் ஆய்வாளர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சொன்னதுனால சரி, 1975 என்ன சொன்னாங்கன்னா, மகாராஷ்டிரா மாநில அரசு வந்து சீரடி சாய்பாபா அவதரித்த இடம் வந்து அந்த பாத்ரி கிராமத்தில் உள்ள அந்த வீடு தான் அப்படின்னு அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தினாங்க. ஓஹோ, உறுதிப்படுத்தினாங்க. சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சிவசேனா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாத்ரி கிராமத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக 100 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. ஏப்பா, அந்த இது ஒதுக்கி அதை இது பண்ணாங்க. சீரடியில் உள்ளவங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஓ, அவ்வளோ எப்படி நீங்கள் வந்து பாத்திரியை வந்து சொல்லலாம், சீரடி தானே அவர் வந்து சரி அற்புதங்கள் நிகழ்த்தின இடமே வந்து 60 ஆண்டுகள் அவர் வந்து அற்புதங்கள் செஞ்ச இடம் இதுதான். சரி,
அவர் வந்து அவதாரம் எங்கே நடந்துன்னு தெரியாத நிலையில் பார்த்துருக்கு, நீங்கள் எப்படி 100 கோடி ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையே உருவாக்குறாச்சு. அந்த சர்ச்சை அப்படியே போயிடுச்சு, அப்படியே இருந்தது. இப்போ 2 இடத்துக்கும் போகிறாங்க, பாத்திரிக்கு போகிறவங்களும் நிறைய இருக்காங்க. ஆனால் சீரடி தலத்துக்கு தான் முதன்மையானதாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் முதலாக நீங்கள் பாபாவுடைய அருளோட சீரடியை நோக்கி அடி எடுத்து வைக்கிறீங்க, சீரடியில் போகிறீங்க, அங்கே தங்கி இருக்கிறீங்க, அவருடைய அற்புதங்கள்லாம் கேட்டு பண்ணுறீங்க. அன்னைக்கு நீங்கள் பார்த்த அந்த கூட்டம், பக்தருடைய வருகை, இன்றைக்கும் நீங்கள் இப்போ சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னால் வர போய் பல நாட்கள் அங்கே தங்கி இருந்துட்டு வந்திருக்கீங்க. இப்போது அங்கே பார்க்கக்கூடிய பக்தர்களுடைய எழுச்சி, அவங்களுடைய அனுபவங்கள், இதெல்லாம் இன்றைக்கு சூழ்நிலையில் எப்படி இருக்குது? அந்த கூட்டத்துடைய மகிமை, அந்த கூட்டம் எந்த அளவில் அதிகரிச்சிருக்கு? நான் முதல்ல போகும்போது 2015-16 போனேன். சரி. அப்போ முதல் தடவை போகும்போது ரயிலில் போனேன். அப்போ கோபர்கான்கிற ஒரு இடத்துல இறங்கி, பூனேக்கு முன்னாடி இறங்கி அந்த இதுக்கு போகும்போது நிறைய பேர் அப்படி தான் வந்திருந்தாங்க. ட்ரெயினில் இறங்கி காரில் சீரடி போய். சரி. 2வது தடவை போகும்போது விமானத்தில் போனேன். சரி. புனேயில் இறங்கி அங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் கார் பயணம். சரி. அங்கே போய் சார் அப்போ அந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா, சீரடி வந்து அந்த கிராமத்திலேருந்து மெல்ல மெல்ல நகரத்து தன்மைக்கு மாறி நேரம். ஓ சரி. அப்போ தான் வந்து சுற்றுப்புறங்களில் அந்த புறநகர் பகுதிகளில் அந்த விவசாய நிலங்கள் எல்லாமே பெரிய பெரிய லாட்ஜி கட்டடங்கள் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருந்தது. ஓ, அதான் இப்போ வந்து ஆயிரக்கணக்கான லாட்ஜிகள் இருக்குது. அப்படியா? ஆமாம், நான் போகும்போது ஒரு 20-25 லாட்ஜு தான் இருந்தது பக்கத்தில் இருந்திருக்கும்போது. சரி. கொஞ்சம் நகர்ந்தாலே விவசாய பூமி மாதிரி வந்த மாதிரி இருந்தது. ஓஹோ. ஆனால் அப்போ வந்து ஆட்கள் எண்ணிக்கையும் வந்து நிறைவாக இருந்தாங்க, நிறைய இருந்தாங்க. சரி. குறைவாக அப்பவும் நிறைவாக தான் இருந்தாங்க. சரி. எல்லா பகுதியிலேருந்து வந்திருந்தாங்க. சரி. குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக வந்திருந்ததை நான் பார்த்தேன் அந்த காலகட்டத்தில். ஓஹோ. இப்போ வந்து மிகப்பெரிய நகரமாக மாறிடுச்சு. இப்போ சீரடி வந்து மிகப்பெரிய நகரம். சர்வதேச விமான நிலையம் அங்கே உருவாயிருக்கு. நேரடியாக சென்னையிலேருந்து அந்த சீரடியிலே போய் நம்ம வந்து விமானத்தில் இறங்கிடலாம். நேரங்கள் மிச்சமாகுது. சரி. கூடுதலாக போய் நம்ம பாபாவை கூடுதலாக 2 தடவை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ என்னென்னா தரிசனத்தை ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த வரிசையில் விடுறதுலாம் வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. சரி. இப்போ 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு, முதியவர்களுக்கு வந்து தனியாக எளிதாக தரிசனம் பண்ணிடலாம், வழிவகைகள் செஞ்சுருக்காங்க. நான் இந்த தடவை பார்த்ததில் எனக்கு வியப்பான ஒரு அம்சம் என்னென்னா, இஸ்லாமியர்கள் வராங்க, சரி, கிறிஸ்தவர்கள் வராங்க, சரி, ஜெயின் மதத்தில் உள்ளவங்க வராங்க, சீக்கியர்கள் வராங்க, எல்லா மதத்துக்காரங்களும் சர்வ மதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆரபட்சமே இல்லாமல் அவரை வந்து பார்க்குறாங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ என்னென்னா வழிபாடு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவரை வழிபடுறாங்க. ஆரத்தி சமயத்தில் வழிபட்டால் அவருடைய அருள் இன்னும் நிறையா பெற முடியும் அப்படிங்கிறது தெரியுது. சீரடியில் காலடி எடுத்து வச்சாலே போதும், நம்மளுடைய தோஷங்கள் நீங்கிருங்கிற ஒரு நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் வந்திருக்குது. சரி. முன்னாடி வந்து பார்த்ததுலாம் ஒரு டூரிஸ்ட் மாதிரி கூட்டிகிட்டு போக இருந்த நிலைமை மாறி இப்போ வந்து ஆத்மார்த்தமாக போகிறாங்க, ஆத்மார்த்தமாக போகிறாங்க. குறிப்பாக வந்து பெண்கள், சச்சரிதம் படிக்கிற பெண்கள் வந்து அங்கேயே வந்து அந்த வழிபாடுகளை வந்து கரெக்டாக சாய்பாபா என்ன பாதையில் எந்த வழிகாட்டி இருக்காரோ அதன்படியே அவங்க செயல்படுறாங்க. அதனால் அது வந்து ஒரு மகன் நிறைவாக இருக்குது. மக்கள் அலையலையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி. அலையலையான ஒரு அற்புதங்களை அங்கே பெற்று ஒவ்வொருத்தரும் திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. சீரடி சாய்பாபாவினுடைய பல்வேறு அற்புதங்களை மிக தெளிவாக செந்தில்குமார் அவர்கள் விளக்கினார்கள். மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய திகிலுடன் அமானுஷ்யங்களும் ஆத்ம ரீதியான நிகழ்வுகளும் நடந்த இந்த சந்திப்புகள், பாபாவினுடைய அருமை பெருமைகளை நாம் தொடர்ந்து அடுத்தும் கேட்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.